இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக நடத்தி வருகிற தாங்கி வருகிற தயவுக்கு நன்றியை மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து அவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்கிற நாம், இயேசு கிறிஸ்துவினுடையவர்களாக வாழ்கிற நாம் முன்மாதிரி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதாக சிந்தித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து தாமே அவரை நமக்கு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற காரியங்களிலே நாம் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக சொல்லும் ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். தெசலோனிக்கேயர் சபையாரே, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளை அவருக்கு மாதிரிகளாக என்று இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புவதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டு ஆவியிலே சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். உபத்திரவத்தோடு இருந்தார்கள், உபத்திரவத்திலே சந்தோஷப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கும்போது உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும் என்று பார்க்கிறோம். நாம் அப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது இயேசுனுடைய சீசர்கள் எருசலேம் நகரத்திலே தங்கியிருந்தார்கள். இயேசு மரித்த பின்பாக ஒவ்வொருவரும் பயந்து நடுங்கி கொண்டு இருந்தார்கள். நமக்கு என்ன சம்பவிக்குமோ என்று நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்தபோது, அவர்கள் ஆவியில் நிரம்பிய போது ஒவ்வொரு சீசர்களும் தனித்தனியே பிரிந்து சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆவியின் வழி நடத்தும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும்போது நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்கும் படியாக இயேசுவுக்காக நாம் வாழ முடியும். எப்படியாக சீசர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தார்களோ அதுபோல நாமும் இயேசுவுக்காக வாழ முடியும். ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க முடியும். நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது நாம் ஆவியில் முன்மாதிரியை காண்பிக்க நாம் ஆவியின்படி வாழ வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்களாக காணப்பட்டால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்போம் என்று வாசிக்கிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய மாம்சத்திற்குரிய ஆசைகள், வாசங்கள், இச்சைகள், இன்னும் பல மாயையான காரியங்களிலே நாம் ஆசையுடையவர்களாக காணப்படுவோம் என்றால் அது மாம்சத்திற்குரியது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் என்றால் உலகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் வெறுத்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வது. இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் போது உலகத்தில் நமக்கு தேவையான காரியங்கள் நமக்கு அவர் நிறைவேற்றி தருவார். ஆனால் நாம் உலகத்தின் மேல் ஆசை வைக்கும் போது நாம் ஆவியில் பலன் உள்ளவர்களாக காணப்பட முடியாது. ஆவியில் பின்னடைவை சந்திக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 நாம் வாசிக்கிறோம். பல்வேறு மாம்சைக்குரிய சிந்தைகள் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. இதிலே கூறப்பட்டிருக்கிற எந்த மாம்ச சிந்தைகளும் நமக்குள்ளாக காணப்படாமல் நாம் காத்துக்கொள்ளும் போது நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க முடியும். எவ்வாறு என்னால் இவ்வளவு காரியங்களிலும் நாம் இதிலிருந்து, இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நாம் விலக முடியும், இந்த மாம்ச சிந்தை எந்த இடத்துல இல்லாமல் காத்துக்கொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்ப்போமானால் அதை இயேசு கிறிஸ்துவானவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். இந்த உலகத்திலே மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் போராடுகிறது என்பது வேத வசனத்திலே இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தாலே நமக்கு விரோதமாக பிசாசானவன் பல தந்திரங்களை, பல போராட்டங்களை, பல நெருக்கடிகளை கொண்டு வருவான். ஆனாலும் அவருடைய ஆவியிலே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டோம், ஆவியிற்கு உட்பட்டவர்களாக இருப்போம். அவருக்கு முன்மாதிரிகளாக நாம்
வாழ முடியும், மற்றவர்களுக்கு ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க முடியும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய முன்மாதிரியை காண்பிக்க ஆவியில் எளிமையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வாசிக்கிறோம். பாக்கியவான்கள் என்பதற்கு பொருள் ஆசீர்வதிக்கப்படுதல், மகிழ்ச்சியாய் இருத்தல் என்று அர்த்தம். இந்த உலகத்திலே இந்த 2 காரியத்தையும் தான் மக்கள் விரும்புவார்கள். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அதனால்தான் உலகத்திலே பல மாயையான காரியங்களை பின்பற்றி வாழ்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணப்படுவார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை எப்படி வரும் என்றால், இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருந்தாலும், ஒருவேளை நாம் இயேசு உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்திருந்தாலும், சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை சந்தித்திருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலுமே நாம் உலகத்தின் காரியங்களை வெறுத்து, மாம்சத்திற்கான காரியங்களை வெறுத்து, மாம்சத்தின் காரியங்கள் மேல் நாம் நாட்டம் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய காரியங்களிலே நாட்டம் கொண்டு அவைகளிலே பின்பற்றி காணப்பட வேண்டும். நமக்கு நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படும் போது, நாம் மாம்சத்துக்கு உடையவர்களை தேடி செல்லாமல் ஆவிக்குரியவர்களாக காணப்படும் போது இயேசு கிறிஸ்து கிரியை செய்வார், நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார். இங்கே நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது பவுல் கூறுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவி இருக்கும்போது எந்த நிலையிலும் மனரம்யமாக வாழ்வதற்கு அந்த ஆவி நமக்கு உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்மாதிரியை நாம் காண்பிக்க முடியும். நமக்கு நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்ச சிந்தனைகள் நமக்கு பெருசாக இருக்காது, இந்த உலக பாடுகள் நமக்கு பெருசாக இருக்காது. கர்த்தருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியில் எளிமையுள்ளவர்களாக காணப்படுவோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது என்று வேத வசனம் கூறுகிறது. எனவே ஆவியில் எளிமையுள்ளவர்களை காண்பித்து ஆவியல் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று இயேசு. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்வியல் முன்மாதிரியை காட்ட ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். ஆவிக்குள்ளான வைராக்கியம் என்பது, ஆவிக்குள்ளாக வைராக்கியம் காணப்படும் போது இயேசுனுடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க முடியும். இயேசு நமக்கு என்று கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்த முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்றால் நாம் வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். ஆவியிலே அந்த வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தாளந்துகளை அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருப்பார். சிலர் சுவிசேஷம் சொல்லுவார்கள், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சிலர் பாடல்கள் நல்லாக பாடுவார்கள், சிலர் நடனம் ஆடுவார்கள். எல்லா காரியங்களிலும் இயேசு கிறிஸ்துவாக செய்ய வேண்டும். மேலும் இன்னொரு வசனம் இப்படியாக கூறுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. ஆவியிலே அனலா இருக்க வேண்டும். ஆவியிலே அனலா இருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க முடியும். ஆவியில் அனல் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஆவியில் முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது சிந்தித்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் முன்மாதிரியை காண்பிக்க நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். எனவே ஆவியுடையவர்களாக, தேவனுடைய ஆவியுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆவியிலே எளிமையை காண்பிக்க வேண்டும். ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆவியிலே அனலாக இருக்கும்போது நாம் ஆவியிலே முன்மாதிரியை காண்பித்து மற்றவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவியிலே முன்மாதிரியை உள்ளவர்களாக வாழ உதவி செய்ய முடியும். கர்த்ததாமே அப்படிப்பட்டதான கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் ஆவியிலே முன்மாதிரி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்கள். நாங்கள் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி நாங்கள் ஆவியிலே முன்மாதிரி காண்பிக்க கிருபை செய்வாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை